சாதி என வேற்றுமை இல்லாத பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை என் ரத்தத்தின் ரத்தமான உணர்வு என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்கள், மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்தவித கூட்டணியும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான். பெரியோர்களே, தாய்மார்களே, பேரன்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமாகறேன். ஏன் சந்தோஷமாகற அப்படின்னு கேட்குறது புரியுது. நம்ம பெரியோர்களே தாய்மார்களே நிகழ்ச்சி வெற்றிகரமாக 25வது எபிசோடில் காலடித்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை பதிவு பண்ணுறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஏன் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் உங்களை பயங்காட்டுற மாதிரி எந்த சம்பவம் நடக்கலையா அப்படின்னு கேட்குறது புரியுது. நாங்கள் நிகழ்ச்சியை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, சிந்திக்கிற மாதிரி கொடுக்கறதுனால நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறோம் அப்படின்ற தைரியம் எங்களுக்கு இருக்குது. அரசியல் நடக்கிற விஷயங்களை ஆரவாரத்தோட கலகலப்பாக கொடுக்குறது தான் நம்ம பெரியவர்களே தாய்மார்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கும் சூப்பரான செக்மெண்ட்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வந்தாச்சு அதிமுகவோட தேர்தல் அறிக்கை. நம்ம எல்லார் வீட்டுக்கும் பூத் ஸ்லிப்லாம் வந்துட்டே இருக்கு. நீங்கள் துரோகியா இல்லை நான் துரோகியா, ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பார்த்து கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, ரெண்டு கட்சிகளுக்கும் மட்டும்தான் வித்தியாசம்ன்ட்டு தேசிய தலைவர் பேசிக்கிறாரு. அரசியலில் நடந்த அதிரடியான விஷயங்கள் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இது அரசியல் அதிரடி டாப் 5. வந்தாச்சு அதிமுகவோட தேர்தல் அறிக்கை. அப்படி என்னதான் இருக்கு அந்த அறிக்கையில்? அதிமுகவோட தேர்தல் அறிக்கை நாளைக்கு வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஈரோடு பக்கத்துல இருக்கிற பெருந்துறையில நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல இந்த அறிக்கையை ஜெயலலிதா வெளியிட்டாங்க. விவசாயிகளோட அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு அதிரடியா அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்போட சேர்த்து இலவச இன்டர்நெட் வசதி, 100 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா கரண்ட், வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை, அம்மா வங்கி அட்டை, லேடி ஸ்கூட்டர் வாங்க 50% மானியம்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அதிமுக அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. துரோகி நானா இல்ல ஜெயலலிதாவா? கேள்வி கேட்கிறார் புதுவை முதலமைச்சர். துரோகம் 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 துரோகம். ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுறது தற்கொலைக்கு சமம்னு புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ணும்போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா சொன்னாங்க. அதை தாண்டி இன்னும் சில குற்றச்சாட்டுகளையும் அவங்க சொன்னாங்க. புதுவை முதல்வரை துரோகின்னு கூட அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி புதுச்சேரியில பக்தி பரவசத்தோட பிரச்சாரத்தை தொடங்கின முதல்வர் ரங்கசாமி யார் துரோகி, ஜெயலலிதாவா நானா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு மத்தியில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு சென்னை தீவு திடல்லையும் முழங்கியிருக்காங்க. ரெண்டுமே ஊழல் கட்சிங்க தான், வித்தியாசம் மட்டும்தான் சொல்றாரு அமித்ஷா. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் போத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல பாரதிய ஜனதாவோட தேசிய தலைவர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுல ரெண்டு கட்சியுமே, அதாவது அதிமுக திமுக ரெண்டுமே ஊழல் அரசுகள் தான், ஊழல் கட்சிகள் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே வித்தியாசம்தான், ஒண்ணுல இருக்கு, இன்னொன்னுல அது இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு காமெடியா வேற அவரோட லாங்குவேஜ்ல அவர் பேசியிருக்காரு. இலவச அரிசி திட்டத்துல எங்க மத்திய அரசோட பங்கு தான் அதிகம், வளர்ச்சி வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அமித்ஷா. வீடு தேடி வந்த பூத் ஸ்லிப்புகள் வாங்கினவங்க ஒப்புதல் தரணும். நெஞ்சே எழு, நெஞ்சே எழு, நெஞ்சே எழு, நெஞ்சே எழு, நெஞ்சே எழு, நெஞ்சே எழு. வாக்குப்பதிவுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதனால பூத் ஸ்லிப் விநியோகத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கு. இதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு வீடு வீடா நேரா போய் பூத் ஸ்லிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க.
போட்டோவோட இது இருக்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பு. அதனால வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா கூட இதை வச்சு வாக்களிக்கலாம். இந்த பூத் ஸ்லிப் கொடுக்கும் போதே வாங்கியாச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா ஒப்புதல் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அதிகாரிகள். அதிகமாவது ஆணையத்தோட கெடுபிடி. ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்துட்டு போனா சிக்கல் தான். இதுவரைக்கும் பறக்கும் படை, கண்காணிப்பு குழு, வருமான வரித்துறை இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் சுமார் 82 கோடி ரூபாயை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கைப்பற்றப்பட்ட பணம் எல்லாமே உரிய ஆவணங்கள் இல்லைங்கிற காரணத்துக்காக பறிமுதல் செய்யப்பட்டதுதான். தேர்தல் தேதி நெருங்க நெருங்க தேர்தல் ஆணையத்தோட கெடுபிடிகள் அதிகமாயிட்டே இருக்கு. பணத்தை ஆவணங்கள் இல்லாம கொண்டு போனா சிக்கல் தான். இப்போ கூடுதலா ஊடகங்களை சேர்ந்த வாகனங்களா இருந்தாலும் அந்த வாகனங்களும் சோதனை செய்யப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. அரசியலில் நடந்த அதிரடியான விஷயங்களை டாப்பையில பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக கலகலப்பான மேடை பேச்சு தொகுப்பும் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை எந்தவித கூட்டமும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை எந்தவித கூட்டமும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான். வெல்கம் பேக் டு பெரியவளை தாய்மார்களே. இது தேர்தலுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அந்த காலத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சாரத்துக்காக மட்டும் வராமல் மக்களுக்கு தேவையான நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் அந்த மேடையில் பதிவு பண்ணுவாங்க. கேட்ட மக்களும் ரொம்ப கைத்தட்டி ரொம்ப ஆரவாரத்தோடு அவங்க வீடு திரும்புவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், கோப்பாசை, கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாருமே சின்ன சின்ன குட்டி கதைகள் சொல்கிறாங்க. ஒரு சிலர் மிமிக்ரி பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சிலர் பாட செய்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவரே மேடையில் பாடுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கூடுகிற மக்கள் நம்மளுக்காக கைத்தட்டி நம்மளை உற்சாகப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தலைவர்கள், நடிகர்கள், கோப்பாசை, கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவர்கள் எல்லாரும் பேசின கலகலப்பான மேடை தொகுப்பு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இது மைக் டெஸ்டிங் 1 2 3. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே. நடா நேற்று பண்ண பாட்டை மறுபடியும் பாரு அப்படின்னு கேட்குறது புரியுது. நான் பாருங்க, திமுகவோட மு.க. ஸ்டாலின் தான் பாடுகிறாரு. அது மட்டும் இல்லை, எங்களோட தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஹீரோ தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிக்கிறாரு. வில்லன் கிட்டேருந்து யார் மக்களை காப்பாற்றுறது, ஹீரோவால் தான் முடியணும்னு சொல்லிக்கிறாரு. அவர் என்னெல்லாம் பேசுகிறார் அப்படின்றத நீங்களே பாருங்க. தேர்தல் அறிக்கை வெளியிட்டப்போ சட்டமன்ற தேர்தல் கதாநாயகன் சொன்னாங்க. அப்போ தேர்தல் அறிக்கை. இப்போ இந்த தேர்தல் அறிக்கை வெறும் ஹீரோ இல்ல, சூப்பர் ஹீரோ. ஹீரோவோட வேலை என்ன? சினிமாவில் பார்ப்பீங்க, கதாநாயகியை காப்பாற்றணும். யாரிடத்துல இருந்து? வில்லனிடம் இருந்து. அது மாதிரி இந்த தமிழ்நாட்டை ஜெயலலிதாங்கிற வில்லுகளிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்காகத்தான் கதாநாயகனாக கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை கிளம்பி இருக்கு. ஆட்சிக்கு வர போறது இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு அதிமுக. என்ன சொன்னாலும் ஏற்கனவே சொன்னதையே செய்யல. ஆனா ஒருவரா போய் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேங்கிறாங்க. அத்தோடு நிறுத்தினா பரவாயில்லைங்க, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்க. ஆனா சொல்லாததை செஞ்சது உண்மைதான். 1 2 இப்படிதான் செஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு ஊரு, தேவைக்கு தர, வீதிக்கு வீதி, சந்தைக்கு சந்து, பொந்துக்கு பொந்து. ஊருக்கு ஊரு, தேவைக்கு தர, வீதிக்கு வீதி, சந்தைக்கு சந்து, பொந்துக்கு பொந்து. டாஸ்மாக் கடையில் திறப்புன்னு சொல்லவே இல்லை. சென்னைக்கு பக்கத்துல வைக்கப்படி செம்பரம்பாக்கறியை திறப்புன்னு சொல்லவே இல்லைங்க, திறந்து விட்டாங்க. நாட்டை ஏமாத்துற நிலை. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. மதுரையில் நடந்த பிஜேபியோட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசின இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனர் தலைவர் டாக்டர் பார்வேந்தர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 2 கட்சிகளுக்கும் ஊழலை பத்தி பேச தகுதியே இல்லைன்னு சொல்லுகிறாரு. அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றதை நீங்களே கேளுங்க. இந்த இலவசம் என்பது ஏதோ இவங்க நடிச்ச பணத்திலேயே சம்பாதிச்ச பணத்திலிருந்து கொடுக்கல. உங்க வரி பணம், கொள்ளையடித்த பணம், அதை வைத்துக் கொண்டு இலவசங்களை கொடுப்பது போல காட்டிக் கொள்கிறார்கள். இன்னைக்கு ஊழல் ஊழல் லஞ்சம் என்று சொல்லாத வாய் இருக்கிறதா தமிழ்நாட்டில்? இல்லவே இல்லை. இது என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, ஊழல் செய்தவர்களும் ஊழல் என்கிறார்கள், ஊழல் செய்து கொண்டிருப்பவர்களும் ஊழல் என்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு வித்தியாசமான ஒரு குணம். ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தாது மணல், ஆற்று மணல்,
அதே போல கிரானைட் ஊழல் என்று ஊழல் எல்லையற்று போய் கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு கவலை இல்லை. அவருடைய கவலையெல்லாம் திரும்ப திரும்ப நாடாள வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். வரும் ஆனா வராது. இது ரொம்ப ஃபேமஸான காமெடி டைலாக். இந்த டைலாகை நெல்லையில் காங்கிரஸ் கட்சியோட குஷ்பு பேசிக்கிறாங்க. எது வரும் எது வராது அப்படின்னு எதை பற்றி சொல்கிறாங்கன்னே தெரியல. அது நீங்களே பாருங்கள். அம்மே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில சத்த உணவுக்காக முட்டை கொடுக்கறோம்னா அதுலயே ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு பால் கொடுக்கணும்னா பால்ல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடத்துக்கு எடுத்தாலும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது. விவசாயம் பண்றதுக்கு, மோட்டர் பண்றதுக்கு உங்களுக்கு கரண்ட் வேணும். அந்த மின்சாரம் இல்லைன்னா மோட்டர் எப்படி ஓடும்? ஆனா மின்சாரத்துக்கு என்ன சொல்றாங்க? மின்சாரம் இருக்கு ஆனா கொடுக்க முடியல. அதை எப்படி சொல்லுவாங்க? வரும் ஆனா வராது. அதுதான் வரும்னா என்ன வரும்? லஞ்சம் தான் வரும், ஊழல் தான் வரும். வாங்குறது என்ன? லஞ்சம், ஊழல் ரெண்டுமே. இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இந்த கட்சி எவ்வளோ பணப்பட்டோட பண்ணுறாங்க, இந்த கட்சி எவ்வளோ பணப்பட்டோட பண்ணுறாங்கன்றதை போட்டு உடைக்கிறாரு மக்கள் நல கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள். அவர் என்ன பேசுகிறார் அப்படின்றத நீங்களே பாருங்கள். நத்தம் விஸ்வநாதனுக்கு வேண்டிய அன்புநாதன்கிட்ட 5 கோடி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் சீஸ் பண்ணிச்சு. லக்காரி ஏற்பாடு அல்ல. 5 கோடி பிடிபட்டதுன்னு தினம் 8 காலம் போடுறீங்களே. அதிமுக 214 தொகுதியில இப்படி 10 கோடி எத்தனை இடத்துல வச்சிருக்கு தெரியுமா? 10 கோடி ஒரு தொகுதிக்கு. திமுக 3.5 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு கொடுத்துருக்குறாங்க, வச்சிருக்கிறாங்க. விநியோகம் பண்ண தருணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு விநியோகத்தை கூட தடுக்க முடியாது. ரோட்ல போற வியாபாரி ஒரு 80,000 தான் படிச்சுக்கிட்டு கணக்கு காட்டு அப்படின்னு பத்திரிகை செய்தி. இன்று 80,000 பிடிபட்டது. கடலை வித்துட்டு வர்ற விவசாயி 50,000 70,000 பிடிபட்டது. எந்த இடத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை இதுவரை எலெக்ஷன் கமிஷன் தடுத்ததாக சம்பவமே கிடையாது. மைக் டெஸ்டிங் ஒன்று தெரியல. தலைவர் பேசுகிற பேச்சுகள் ரசிக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, சிந்திக்கிற மாதிரி இருந்திருக்குன்றத நம்புறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்லாம் நமக்காக நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை எந்தவித கூட்டணியும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான். வெல்கம் பேக் டு பெருவிளை தாய்மார்களே. இது தேர்தலுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அரசியலில் நடக்கிற அதிரடியான விஷயங்களை அரசியல் அண்டர்வேர்ல்டுக்கே போய் நமக்காக உளவாளி நிறைய விஷயங்கள் டெய்லி சொல்லிட்டு வராரு. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லலாம், நீங்கள் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத தகவல் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இது உஷ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆட்சியை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மதுரைக்கு விமானத்தில் பிறந்தார் மஞ்சத்துண்டு தலைவர் அப்படின்னு நம்ம நேற்றே சொன்னோம். மதுரைக்கு போனவர் அங்கே முக்கியமான ஒருத்தரான அஞ்சாநெஞ்சனை பார்க்கவே இல்லையா. இதனால் அஞ்சாநெஞ்சன் தொண்டர்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்களா. தலைவர் உடனே என்ன பண்ணனா, அஞ்சாநெஞ்சனுக்கு ஃபோன் பண்ணி இந்த தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பா, உன்னை மறுபடியும் எப்படியாச்சும் நான் கட்சியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு உறுதி அளிச்சிருக்காராம். இதை கேட்ட அஞ்சாநெஞ்சன் என்ன சொல்லியிருக்காரு, நான் பிரச்சாரத்துக்கு அப்போ, அதாவது தேர்தல் அப்போ நான் ஊருக்கு கிளம்புறதா இருந்தேன், அதாவது வெளிநாடுக்கு போகிறதா இருந்தேன், நீங்கள் சொன்னதால் அந்த ட்ரிப்பை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. பாண்டவரணியில் பொது வேட்பாளராக ஒரு பெண்மணியை ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்து நிறுத்தினாங்க. அவங்க சரியான நேரத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்றதுனால சிறுத்தைகள், அதாவது அவங்கள பொது வேட்பாளராக அறிவித்த சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க ரொம்ப கோர்ட்டில் இருக்காங்க. பாண்டவரணியில் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறோட சொந்த டிவிலேயே அவருக்கே பெரிய கட்டுப்பாடு இருக்கான். ஏன்னா நேர்நிலையில் மக்கள் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தப்பாகப்படுது, அதனால ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு அந்த டிவிக்காரங்க பேசிக்கிறாங்க. பெரியவர்களை தாய்மார் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் வந்து அரசியலில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து நாங்கள் பாட்டை வந்து அர்ப்பணிக்கிறோம். இது பாட்டு 1. தேர்தல் வருது ஜோரு ஜோரு. பிரச்சாரத்துக்காக ஃப்ளைட் பிடிச்சி மதுரைக்கு போனார் கருணாநிதி. ஆனால் மதுரைக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் அங்கே பார்க்க முடியல பிரச்சாரத்தில். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்காக ஒரு சாங். இன்னைக்கு சென்னை தீவுத்திடலில் திமுக தலைவரும் காங்கிரஸ் கட்சி தலைவியும் வந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பாடல்.
தேர்தல் திருவிழா களை கட்டிடுச்சு. தேர்தல் ஆணையம், வேட்பாளர்கள், கட்சி தலைவர் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பாடல். பிறவுள்ள தாய்மார் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வலைவீச்சு. வலைவீச்சில் முதலாவதாக என்ன பார்ப்போம்? நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இந்த தடவை 100% தமிழக மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நிறைய விஷயங்களை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே ரோட்லலாம் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்ஸ் விளம்பரம். அதெல்லாம் அது போஸ்டர்ஸ் விளம்பரம் தெருவுக்கு மட்டும் இல்லை, இணையதளத்துலேயே வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போஸ்டர்ஸ்லாம் நாளுக்கு நாள் வெளியிட்டு வராங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேர்தல்னா என்ன? 5 வருஷத்துக்கு ஒரு தடக்க நம்மளை ஆளுறதுக்கு நாமளே பிரதிநிதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் தேர்தல். நானும் ஓட்டு போடலாமா? 18 வயசு முடிஞ்ச எல்லாருமே கட்டாயம் ஓட்டு போடணும். ஏன் 18 வயசுல தான் ஓட்டு போடணும்? 18 வயசு முடிஞ்சாதான் யாரை தேர்ந்தெடுக்குங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். ஓட்டுனா என்ன தாத்தா? ஓட்டுன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, அது கடமையும் கூட. ஓட்டு போடுறது நம்ம கடமைப்பா. அந்த கடமையை செய்யறதுக்கு எப்பவுமே காசு வாங்கக்கூடாது. அவங்கெல்லாம் யாருப்பா? எதுக்கு காசு கொடுத்தாங்க? தேர்தல் வருதுல்ல, ஓட்டு போடுறதுக்காக காசு கொடுக்குறாங்க. உனக்கு அதெல்லாம் புரியாது. உனக்கு என்ன வேணும்? வீடியோ கேம் வேணுமா? அப்பா திட்டுவரா? சோஷியல் மீடியாவில் 1 கோடி வாக்காளர் இருக்காங்க. அதனால் எல்லா கட்சிகளும் அந்த வாக்காளர்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள கவர் பண்ணுற மாதிரி சமூக ஊடகங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சீரியஸாக வாக்கு வாங்கணுன்றதுக்காக அப்டேட் பண்ணாலும் எதுக்கு இவங்க கலாய்க்கிறதுக்காக ஒரு டீம் உருவானாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் யாரால கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஏதோ ஆதாயத்துக்காக செய்கிறாங்க, ஆனால் இவங்க நகைச்சுவைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதான் நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தலைவருங்க சீரியஸாக போட்டிருந்தா அப்படியே உல்ட்டா பண்ணி கலாயிறது ஏதோ ஒரு டீம் வந்து ரெடி ஆகினே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் உருட்டு கட்டையுடன் ஆட்சி நடத்த மாட்டோம். எதையும் பிளான் பண்ணி பேசணும், இல்லாட்டி இப்படி தான். ஏய், இந்த கருணாசை எதிர்த்து நாங்கள் போட்டிடுறோம். ஆனால் அவர் மனசு புண்படாமல் பார்த்துப்போம். வாட் யூ சே? யூ அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே. ஏப்பா சூப்பர்ப்பா. மத்திய உளவுத்துறை அறிக்கைப்படி 130லேருந்து 160 தொகுதிக்குள்ள வெற்றி பெறுவோம். புள்ளி ஒருத்த சொல்றதுல கேப்டனை தூக்கி சாப்பிடுவாங்க போல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணா உணவகம் திறக்கப்படும். பெயரை மாத்துறதெல்லாம் ஒரு வாக்குறுதியா தலைவா? சிந்திக்க தரம் இல்லாதவரு விஜயகாந்த். ஏன்டே ஏன் நீ தான் சிந்தனவாதியாச்சு, இப்ப நீ எந்த கட்சின்னு சொல்லு பாப்போம். உர்ரா 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 சூனா பானா உர்ரா. கண்ணு கெட்டிய தூரம் வரை நமது கட்சி வேட்பாளர்கள் யாரும் காணவில்லையே. மக்கள் துரத்தி அடிச்சதுனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லாமா. இன்னைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது டீ போட்டு கொடுப்பானுங்க. இதுவே ஜெயலலிதா ஜெயிலில் தூக்கி போட்டா பஸ்ஸுக்குள்ள தீய தூக்கி போடுவானுங்க. 5 லட்சம் மக்கள் 5 மாசம் அரசியல்ல கவனிக்காம இருந்தா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. 50 லட்சம் மக்கள் 5 வருஷம் அரசியல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தா தப்பா? தப்பு மாதிரி தாங்க தெரியுது. 5 கோடி மக்கள் 50 வருஷம் யார் எக்கேட கேட்டாலும் எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி இருந்தா பெரிய தப்பு தாங்க. அதான்டா தமிழ்நாட்டில் நடக்குது. பேங்க் வாசல்ல 10 ரூபாய் கீழே போட்டு கவனத்தை திசை திருப்பி காசு அடிச்சுட்டு போற திருடணும் 500 ரூபாய்க்கு ஓட்டை விலைக்கு வாங்கி நாட்டை சீரழிக்கிற அரசியல்வாதியும் ஒண்ணுதான். உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜேவுக்கா உங்கள் ஓட்டு?
இவங்க அப்படியே 2G ஊழல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. விஜயகாந்த் சார், உங்களுக்கு மிகவும் பிடித்த வில்லன் யார்? வைகோ ஹீரோ, வில்லன் கலைஞர், வில்லி ஜெயலலிதா. மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படும். சரத்குமார். சரக்கை ஆதரித்து பேசுவதால் நீ இன்று முதல் சரக்கு குமார் என்று அழைக்கப்படுவாய். இந்த தடவையாவது நம் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுவார்களா? அது எப்படி போடுவாங்க? உன்னையே தோற்கடித்த வெங்காயங்கள் தானே. ஆளும் கட்சிக்கு வாக்களிப்பது தற்கொலைக்கு சமம். புதுச்சேரியில் ஜெயலலிதா. அம்மா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. இந்த அதிமுக திமுக கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறதுக்கு 2011 தேர்தல் நினைச்சியா? இது 2016 தேர்தல்டா. ஜெயலலிதாவுக்கு மண்டியிட்டு வணக்கம் போடும் அதிமுக புள்ளிகள். ஏக்கா பாத்தியா, நம்ம ஊர் ஆம்பளைங்க நடு ரோட்ல மண்டி போட்டு குட்டிக்காரன் அடிக்கிறத. நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத திட்டம்தான் 1 ரூபாய் இட்லி திட்டம். அம்மா, இட்லி 1 ரூபாய், விக்கல் வந்தா தண்ணி 10 ரூபாமா, 10 ரூபா. தமிழகத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இப்படி ஒரு ஃபிளக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இத லஞ்சமாத்தா அரசியல்வாதி, நல்ல நூலகத்தை லஞ்சமாத்தா, புறம்போக்கு நிலத்தில் மரக்கன்ற நட்டு லஞ்சமாத்தா, குணம் குட்டைய தூர்வாரி லஞ்சமாத்தா, நாங்க உழைக்க விவசாயி வேலைய லஞ்சமாத்தா, பண ஆசையே இல்லாத அரசியல்வாதிய முதல்ல லஞ்சமாத்தா, இயற்கைய வாழ விடு, இல்ல அது உன்னை வாழ விடாது. இப்படிக்கு மீண்டும் வரும் நேர்மை. சூப்பரா இருக்குல்ல? செய்தித்தாளை படிக்கிற பழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்குது. ஒரு சிலர் வந்து காசு கொடுத்து பேப்பர் வாங்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் டீ கடை முடிவெட்டுற கடையில் போய் உட்காந்து பயங்கரமாக சொந்தமாக அவங்களே வாங்கின மாதிரி பார்ப்பாங்க. நம்ம போய் பார்க்குறோன்னா மேட்ச் சம்மந்தமாக பார்ப்போம். வயசானவங்க போனால் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு தினப்பலனை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விருப்பமாக இருக்கும் பேப்பரை படிக்கிறதுக்கு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமாக இப்போ விட்டுருக்காங்க ஒரே விஷயம், எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட செய்திகள் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. எலெக்ஷனில் சீரியஸாக நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக புரிகிற மாதிரி கொடுக்குற ஒரே விஷயம் நம்ம இந்த கருத்து சித்திரம், கேலி சித்திரம், இந்த கார்ட்டூன் தான். ஸோ அதை தவற விட்ட நீங்கள், அதாவது பார்க்காதவங்க, இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இலவசங்களை அறிவிக்க திட்டமிட்டுள்ள அதிமுகவிடம் மக்கள் ஏமாறக்கூடாது. மு.க. ஸ்டாலின் சுருக்கமா இலவசம் போயிடாதீங்கன்னு சொல்றாரு. பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை சரக்கு வாகனங்களில் அழைத்து வர தடை, தேர்தல் ஆணையம். அதுக்காக நம்ம தலைவர் இப்படி மாரத்தான் ஓட்டத்தை ஏற்பாடு பண்ணி கூட்டத்துக்கு ஓட வச்சுட்டாரு. கடவுளே, இந்த அம்மாவோட வெடி புஸ்ஸாயிடணும், புஸ்ஸாயிடணும், புஸ்ஸாயிடணும். அரசியலில் என்ன நடந்தாலும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களுக்காகவே இந்த பகுதி. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த பகுதியில் மக்கள்கிட்ட ஒரு சூப்பரான கருத்து கேட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமகவோட முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க. அவர் யாருங்கன்னு கேட்டோம். அதுக்கு மக்கள் சொன்ன பதிலை நீங்களே பாருங்கள். நம்ம பாமகவோட முதல்வர் வேட்பாளர் யாரு? தமிழை சவுந்தரசி அவர்கள். சாவு அடிக்கிறாங்களே. ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க? எனக்கு நிஜமாவே எனக்கு உடம்பே சரியில்லை சார், எனக்கு ஜுரம் சார். ஏய், டோன்ட் வரியா, why are you crying? Live it, be happy. டக்குன்னு கேட்டா என்ன தெரியும்? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? அது நம்மளுக்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்கு தெரியாது. ஐயோ, டைம் ஆயிடுச்சுங்க, போயிட்டு இருக்கேன் நான். அதனால தான். ஓகே, எதுக்குமே டைம் இல்ல, சொல்லிட்டா கடிகாரே முல்ல. பாமகவோட நமக்கு தெரியாதுங்க. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன். தெரியலீங்களே. அன்புமணி ராமதாஸ். வாழ்த்திய வணிக பாராட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதாவது இந்த 25வது எபிசோடில் எங்கள் நன்றியை பதிவு பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் கலகலப்பாகவும் ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரியும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு நேரத்தில் கேட்டுட்டு மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபா. நன்றி, வணக்கம். மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான்